ஸ்பூன் சப்பாத்திக்கு ஸ்பூனா? இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க ப்ளூ சிட்டின்றதுக்கான பேர். லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல். ஹாய் டாகி. இது இல்லை மாடு. இது சாணி தண்ணி மாதிரி இருக்குதா இது? ஃபோர்ட் ஃபோர்ட் ஃபோர்ட். தாத்தா பேச வரல அவ்வளோ. சாரி தாத்தா. இப்போ இதுக்கு மேலே நீ தேவையில்லை இப்போதைக்கு கம்முனு. மே ஃபோர்ட்டுக்கா மேம்? சூப்பர் ஆண்டி உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கண்ணா. கடை ஆனால் நல்லா இருக்குது. நம்ம இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இப்போ சாப்பிட்டு எனக்கு ஒன்றும் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதே நான் நேற்று நைட் நான் சாப்பிட்டேன் 2 சப்பாத்தி தான். ஆனால் 40 ருபீஸு. இது இல்லாமல் அவங்க கொடுத்த குருமா 2 டைப்பாக குருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த இட்லி கொடுப்பாங்கள்ல சாம்பார், ஆனால் இங்கே சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. இந்த சப்பாத்திக்கு இட்லிக்கு கொடுக்குற சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டாக இருந்தது எனக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு அது பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்களே, ஊறுகாய் தான் அது. அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அது ஒரு குழம்பு மாதிரி தராங்க. ஆனால் சப்பாத்திக்கு ஊறுகாய்க்கு என்னையா சம்மந்தம் இருக்குது? அப்படி இருக்குது. இது இல்லாமல் புளிச்ச தயிர். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் சாப்பிட்றாங்க நிறைய பேர். இது இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆனியன் வேறு கொடுப்பாங்க. சப்பாத்தி, ஆனியன்னு, ஊறுகாய், தயிர், சாம்பார். இது என்ன ஒரு காம்பினேஷனு? சப்பாத்தி என்ன அது குருமா கொடுப்பாங்க, இல்லை கிரேவி மாதிரி என்ன சாப்பிட்டா கொடுத்தா ஓகே. தயிர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கலக்கு தான் கொடுப்பாங்க. என்னவோ இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு கலக்காமல் வேறு என்ன பண்ணோம்? ஓகே, ஏதோ ஒன்று இப்போதைக்கு சாப்பிட்டோம்ல, அது போதும், அவ்வளோதான். இது அங்கே பிளாஸ்டிக் வச்சுக்கிறாங்க. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர். இப்போ நம்ம ஒரு ஹீல்ஸ் மேலே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ப்ளூ சிட்டி ஃபுல்லாக ஹீல்ஸ் மேலே, அதாவது அந்த ஃபோர்ட்டுக்கு கீழே தான் இந்த ப்ளூ சிட்டியே இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பாருங்களேன், இந்த ரோடு ஃபுல்லாகவே எல்லாம் பில்டிங்கு, சின்ன பில்டிங்லேயே இல்லை, ஒரே சமமாக இருக்குது எல்லா பில்டிங்களும். இந்த ஏரியா ஃபுல்லாகவே அவ்வளோ கடைக்கு இருக்குது இந்த ஏரியாவில் மட்டும். ஏன்னா இது ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன், அதனால தான். இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தான் இங்கே ஃபுல்லாகவே ஜனங்களே வருவாங்க. ஃபோர்ட்டுக்குள்ளே போகணும் போல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. சர்தார் மார்க்கெட். ஓ, இதுக்கு நான் வரணும்னு இருந்தேன். இருங்க, இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் காட்டுது. இங்கே சர்தார் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினச்சேன், பட் மத்தியானம் வரலாம். ஓ, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. நான் இந்த கிளாக் டவரு, இந்த சர்தார் மார்க்கெட்டு, அப்புறமா அந்த ப்ளூ சிட்டி எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டரில் எல்லாம் முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்மளுக்கு ஜோத்பூர் சீக்கிரமே முடிஞ்சிடும். இருங்க, இது நான் உங்களுக்கு இப்போ காட்ட மாட்டேன், அப்புறம் காட்டுறேன் இந்த கிளாக் டவரை. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ சிட்டியும் அப்புறமா ஜோத்பூரும் பார்த்துடலாம். சரி, ஜோத்பூரில் இருக்கிற அந்த ப்ளூ சிட்டியை பார்த்துடலாம். அப்புறமா இங்கே இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே. எல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் காலையில் வந்துக்கிறாங்க. ஹாய் பப்பி, ஆரியோ. இங்கே ரிட்டர்னு கேட்கலாம் ப்ளூ சிட்டி எங்கே. ஏன்னா இங்கே எல்லாமே எப்படி போகிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் இங்கே ரிட்டர்னு கேட்கலாம். பாய். ओ भाई, ये ब्लू सिटी किधर है? ये यूं चले जाना स्ट्राइट. ओके. ரோடு போடாமல் இங்கே பாருங்கள், கல்லுங்க தான் போட்டுக்கிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே. இங்கேருந்து ரைட்டு போடணுமா? டாகி யுவர் ஸ்லீப்பிங் அந்த ரோடு. ஒரு டீ எல்லாம் செம்மையாக இருக்குல்ல, அது டிஃப்ரெண்ட் டைப் ஆன டீஸ்.
இப்போ இன்னும் 8:30 மணி, 9 மணி இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பண்ணிட்டுக்கிறோம். சரி, ஓகே, மெதுவாக ப்ளூ சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வண்டி அப்படியே கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி சின்னதாக அப்படியே விட்டுடலாம், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே வந்து இந்த டியோனாவே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலான்னு கேட்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு. அப்போது இதோட பார்ட்ஸ் கிடைக்குமான்றதே டவுட்டாக இருக்குது. ஆனால் டியோ பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இந்த ஆக்டிவா பார்ட்ஸஸ் எல்லாம் ஒன்று தான். இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க ப்ளூ சிட்டின்றதுக்கான பேர். ஹாய் டாகி, இது இல்லை மாடு, லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் மாடு. ப்ளூ சிட்டின்றது அங்கங்கே ப்ளூவாக இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ சிட்டிக்கான ஃபஸ்ட் வீடு பார்த்தாச்சு. ஃபுல்லாகவே ப்ளூ சிட்டி தான். நம்ம வந்து சந்து பந்தாக சுற்ற வேண்டியதாக இருக்குது. வாக்கிங் பண்ணலாம், வண்டி எங்கன்னா ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு இங்கே போகலாம். இங்கே நல்லா இருக்குது. பார்த்து என்ன இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது. இங்கே வேறு இவங்க 2 வண்டி நிற்க வச்சுக்கிறாங்க. இது என்னது? இது பார்க்கிங் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குதுல்ல. Uncle, you're looking so beautiful. தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி இல்லையா, ட்ரைனேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரோடு தான் வரும் சந்து பொந்தாக இருக்குது. மேப் வேறு கொஞ்சம் நம்ம மிஸ் ஆகி தப்பான டைரெக்ஷனில் போயிட்டா தப்பாக காட்டுது. இங்கே கேட்டால் சொல்கிறாங்க, பட் எல்லாமே வந்து சந்து பொந்தாக இருக்கிறதுனால சொன்னால் புரிய மாட்டேங்குது. பாருங்க, வந்துட்டோம் பார்த்தீங்களா, அழகான இடத்துக்கு வந்து விட்டோம். இது போய் முடியறதுக்குள்ளே இருக்கிற பெட்ரோலாக இதுக்கே போய்டும் போல், அப்படி இருக்குது. கரெக்டாக லொக்கேஷன் போட்டால் இப்படி காட்டிங்குது. மேப்புக்கே கன்ஃபியூஷன் ஆகுது இந்த இடத்துல வந்தால். இது எப்படி போனோம்? மேலான்காட் ஃபோர்ட்டு, இந்த பக்கம் ரோடு இருக்கு, லொக்கேஷன்னு இப்படி இருந்து இப்படி காட்டுது. ஹாய் டாகி, ஜோத்பூர் டாகி. இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி கசன்னு இருக்குதுங்க. தண்ணி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏதோ இதே ஃபோர்ட் மாதிரி தான் இருக்குது என்ட்ரன்ஸ். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கால்வாய், 24 hours தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த இடத்துலேருந்து. இதோ சாணி தண்ணி மாதிரி இருக்குது. இது சாணியை கரைச்சி விட்டு ஊற்றி விட்டா எப்படி இருக்குதோ அப்படி இருக்குது இந்த இடத்துல. இந்த சின்ன சின்ன சந்தில் போகிறதுக்குள்ளே போங்க அங்கிள், நீங்கள் தான் ஃபுல்லாக இருக்குது. வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ஒரு சின்ன ரோடில் 2 பேர் போனாவே டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாகிடுது. ட்ரைனேஜ் வர எல்லா பக்கம் வந்து நிரம்பி வளையுது. எங்கேயா போகிறது? இங்கே ரோடு இல்லை. இப்படியா யாராவன் சவுண்டு. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் நாய்ங்கெல்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீடாக ஓட்டவே முடியாது. போருங்க வேறு போட்டுக்கிறாங்க இங்கே. அப்படியே பூந்து விளாடணும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு நல்லா இருந்துச்சுன்னா ஸ்பீடாகவே போகலாம். ஆனால் எந்த இடத்துலேருந்து யார் வந்து டக்குன்னு வருவாங்க சொல்லவே முடியாது. ஐயோ ரோடே இல்லையே, ஐயோ நீ போகணும். மேப்பு நம்பி இனிமேல் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட நான் கேட்டு தான் போகணும். யார் கேட்குறது? ரோடு எவ்வளோ அது ஒரு சின்ன வீடுங்களாக இருக்குது எல்லா பக்கம். ஆனால் நல்லா இருக்குயா, வீடு சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. இருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கிற விட்ட கேட்டலாம். भाई फोर्ट का एंट्रेंस किधर है? फोर्ट किधर रोड? ये आओ தாத்தா பேச வரல அவங்கள. சாரி தாத்தா, மேலான்காட் ஃபோர்ட் வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்க கூட
இங்கே இப்படி போகலான்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பில்டிங் தான் ஃபுல்லு ப்ளூவாக இருக்குது. சரி போட்டோம். ஐயோ இருங்க, இதுக்கு மேலே மேப்பை இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லை இப்போதைக்கு கம்முனு நான் ஆஃப் பண்ணுறேன் பாரு. யாரா இங்கே ரோடில் யாருமே இல்லையா? இந்த நாய் வேறு வந்து கொல்ல போகிற பாரு டாகி ஒன்று. இன்னும் இங்கே தான் 10 நிமிஷம் இங்கே தான் சுற்றிக்கிறேன். நீட்டான ரோடே இல்லை போல், அதுக்கு உள்ள சுற்றி தான் போகணும் போல். இந்த பள்ளத்துலேருந்து காவால் ஃபோன் வந்துடுற மாதிரி பயமாக்குது. இருக்கா ஒரு நிமிஷம் இருக்கா? சைக்கிள் நல்லா இருக்குது, சின்ன சைக்கிள். அவன் சைக்கிள் ஆனால் பிடிக்கும். தண்ணி எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க ஆண்டி? வேஸ்ட் வாட்டர் இருக்க எங்கிட்ட கேட்கலாம். நான் இவங்ககிட்ட வந்தேன். அங்கிள் கிட்ட கேட்கலாம். அங்கிள் வேர் வி வாண்ட் டு கோ டு ஃபோர்ட். வை ஃபோர்ட் ஸ்ட்ரைட் कहाँ जाना है इनको? चेन्नई नहीं है बस अपन समझे को नहीं. Where will you go? फोर्ट मैं अनगढ़ फोर्ट यहाँ से मान मत बता. नहीं बता चौक भेजा इजी वे बता तुम. ஓகே बोलो. जस्ट कम. அங்கிள் இதை சொல்கிறாங்களா என்ன தெரியலையே. அங்கிள் நம்மளுக்கு ஈஸி வழியாக சொல்கிறாங்களாமா, எப்படி போகணும்னு சொல்லிட்டு. இந்த இங்கே ஸ்டாப் பண்ண திஸ் சைடு. This way. ஓகே. You go 1 kilometer straight. ஓகே. Then ask anybody. Hold. Okay. No problem. 1 kilometer non-stop. Okay. A big area you see. Okay. And then a turn. Okay. You ask anybody. Okay. Thank you sir. நம்மளுக்கு ஏதோ அங்கிள் வழி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பார்த்து அங்கிள் என்ன சொல்கிறாங்க, இங்கே அங்கே சைட்டை போய் லெஃப்ட் எடுங்க, பெருசாக இருக்கும், அங்கே போய் கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர் அங்கிள். ஏன் லெஃப்ட்டு போனால் சொன்னாங்க. அந்த மேலே இருக்கிற அந்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு கதி ஆகிடும் போல். 8 மணிக்கு வந்தேன், 9 மணி வரைக்கும் என்ன சுற்றிங்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் சுற்ற போகிறோம். இந்த ஃபோர்ட்டுக்கும் சுற்றி தான் நம்ம வந்து இந்த வண்டியில் பயணம் பண்ண போகிறோம். ஃபோர்ட்டுக்கா மேம்? சூப்பர் ஆண்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா? எங்கே போகிறாங்க? நான் ஃபஸ்ட்டு இவங்கள தான் கேட்கலான்னு இருந்தேன், பட் வேண்டாம் ஏன் சும்மா சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டில் அந்த அக்கா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபோர்ட்டுக்கு போகணும், மேலான்கட் ஃபோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். வாங்க நான் கூட்டின்னு போகிறேன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்கா அங்கே தான் போகிறாங்களா இல்லை நம்மளுக்காக அவ்வளோ தூரம் வராங்களான்னு தெரில. இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. இண்டிகேட்டர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இண்டிகேட்டர் இந்த இடத்துல இண்டிகேட்டரை போடவே மாட்டோம் நம்ம. பட் இனிமேல் நம்ம வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அதெல்லாம் நம்மளும் போடுறது கற்றுக்கணும் இண்டிகேட்டர். ராஜஸ்தானில் அந்த ஃபோர்ட்டு பார்த்தால அந்த ஃபோர்ட்டு சுற்றி எப்படி அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே எப்படி வீடோ இந்த மாதிரி கூட இது கூட சேம் அதே மாதிரி அந்த ஃபோர்ட்டுக்கு சுற்றி எவ்வளோ வீடுங்க இருக்குது. டாகிஸ் ஆல் ஆர் ஸ்லீப்பிங். அந்த ரோடு இந்த ரோடு ஒரு மாதிரி சைலண்ட்டாக மயான அமைதியாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால எல்லோரும் நமாஸ் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்களோ. கோவில் அக்கா இங்கே சொல்லுவாங்க. ஓகே மேம். தேங்க்ஸ் மேம், ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறாங்க அக்கா. ஐயோ எப்படியே வந்துட்டோம்டா. அட்ரஸ்ஸு மேப்பை நம்ம இதுக்கு நம்மளை வச்சு செஞ்சு விட்டுச்சு ஒரு 1/2 ஹவருக்கு. இப்போ தான் நம்மளை வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்துக்குது. அந்த அக்கா சொல்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். இல்லைன்னா இன்னும் நம்ம அங்கேயே தான் சுற்றி நின்றுருப்போம். எவ்வளோக்கு மேலே இருக்குது, நல்லா இருக்குயா. கீழே பார்க்கும்போது அந்த அக்கா பார்த்தீங்களா, இந்த அக்கா பாருங்கள், இண்டிகேட்டர் போடாமல் பின்னாடி பார்க்காம டக்குன்னு டர்ன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் குட். நம்ம வந்து ப்ளூ சிட்டி ஃபுல்லாகவே வந்து டாப் வியூவில் பார்த்தா நீட்டாக தெரியும். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வீடுக்கு தான் பார்த்தோம். நம்ம வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது எல்லாம் தெரியும். இங்கே அங்கங்கே தெரியுது பாருங்கள். ப்ளூ சிட்டி மட்டும் இல்லை, ப்ளூ வாட்டர் டேங்கும் இங்கே இருக்குது. அவ்வளோ பெருசாக்குது ஃபோர்ட்டு.
அதாவது இந்த ரோடு போகிறதுக்கு நீட்டாக வெட்டி விட்டுக்கிறாங்க. இது என்னது இது? ஓ, இந்த தளி கட்டுறது இங்கே நீட்டாக வாஷ் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த இடத்துல. சூப்பராக பார்க்குறேன் பாருங்களேன். அங்கங்கே சைட்லலாம் இந்த கல்லுங்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஓட்டினதில் எனக்கு ரொம்ப ரோடு பிடிச்சதானே இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு ஸ்மால் ஃபோர்ட். இது ஒரு வீடு தான், சரி இது ஒரு கடை, ஆனால் நல்லா இருக்குது. வால் பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சரி போகலாம். அந்த டாப்பிலிருந்து பார்க்கும்போதே அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து கீழே இறங்கும்போது வெயிலே வந்து உள்ளே வரல. ஆனால் டாப்பில் வரும்போது தான் மொத்தம் வெயில் இங்கே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்ச்ன்றதுனால நம்ம ஏதோ நல்ல ஒரு டைமில் வந்தனால ஓகே. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் இந்த ஜாக்கெட்டெல்லாம் போட்டு சுற்றி தான் ஆயிருக்காது. வேர்த்து ஊற்றிருக்கோம். எப்படியோ நம்ம ஒரு நல்ல டைமில் வந்திருக்கோம், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான டைமில். ஓ, அதாவது இது வந்து ஒரே ரோடு தான், இது சிங்கிள் வே. நம்ம தான் வந்து ராங் ரூட்டில் போயிட்டோம். சாரி, இதுதான் போலீஸே இருக்காங்க. இப்போ தான் ஜோத்பூரில் ஃபஸ்ட் போலீஸாக பார்த்துங்கிறேன். எல்லாம் இப்படி தான் போகிறாங்க போல். இல்லை 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 இப்படி நிறைய ரோடு இருக்கிறதுனால இங்கே ஃபோர்ட்ஸு நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்கிறதுனால எதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து இந்த பானை வச்சுருக்காங்க. இருங்க, இவங்ககிட்ட கேட்கலாம். मेहरानगढ़ फोर्ट எங்கே பிடிக்கும் भाई? फोर्ट का रोड इधर. हाँ ओके 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 नेक्स्ट. கல் இங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், கரெக்டாக இந்த வெயிலுக்கு இந்த மரம் கீழே, அதாவது வேப்ப மரம் கீழே இந்த மாதிரி பானிங்கெல்லாம் வச்சு தென்னிங்கெல்லாம் கோல்டாக வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல? அப்படி போகணுமா? நம்ம பார்த்தா இப்படி வந்துக்கிறோம். தாத்தா அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. அப்படியே அந்த புன்னகை இருக்குல்ல, பார்த்து நம்மளை வந்து ஒரு சிரிக்கிறாங்களா, அதை பார்த்து நம்மளுக்கு சிரிப்படுது. ரிஃப்ளெக்ஷன் தண்ணி ஒரு மாதிரி கலராக இருக்குது. இது பேர் தான் கலர் தண்ணி போல். இங்கே தான் ஸ்டாப் போல. பார்க்கிங்கோ? ஆமாம், பார்க்கிங் அங்கே தான். கேட்கலாம். பார்க்கிங் அங்கிள் அந்த பக்கமா? ஓகே ஓகே. இங்கே வந்து இந்த ஃபோர்ட் சுற்றி நிறைய ஃபோர்ட்ஸ் இருக்குங்க. இங்கே தண்ணி பிடிச்சின்னு போகிறதுக்கு இங்கே இருக்குது வாட்ரு. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வண்டியை சைடில் வேணாம் இங்கே விட்டலாம்.